ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி நம்ம போடக்கூடிய நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம். சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள், இது மாதிரி அற்புதமான கதைகள் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கதைகள் தான் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கதைகளும் நீங்க உங்க டைம் இருக்கிறப்போ ரிலாக்ஸ் டைமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதையை கேட்டுட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஒரு வார்த்தை அப்படிங்கிற ஒரு கதை. வார்த்தைகள் வந்து லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து கண்டிப்பா பார்த்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லதா இருந்தாலும் நல்ல வார்த்தையா இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்துல ஒரு தவறான வார்த்தையா இருந்தாலும் ஒரு துன்பத்தை வருத்தத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி ஒரு வார்த்தை தப்பி தவறியோ அல்லது வேணும்னே கூட ஒருத்தரோட வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அது எந்த அளவுக்கு ஒருத்தரை பாதிக்கும் அப்படிங்கறத அடிப்படையா வச்சுதான் இந்த கதை எழுதியிருக்காங்க. அதனுடைய தீம் பாத்தீங்கன்னா பெண்மையை போற்றுவோம். ஒரு வார்த்தை சிறுகதை கேட்கலாமா? காதில் விழுந்த வார்த்தைகளை நம்ப முடியாத தினசில் வேதகிரி விழித்தார். விளையாடாதீங்க ரங்கநாதன். இதுல விளையாட்டு என்ன சார் இருக்கு? சத்தியமா உங்க மாப்பிள்ள அனுப்பிதான் நான் இங்க வந்தேன். வேதகிரி கீறிக்கொண்டு எழுந்த படபடப்பை அடக்கினார். எதிரில் உட்கார்ந்திருந்தவரை சந்தேகத்துடன் ஏறிட்டார். என்ன என்ன சொல்லி அனுப்புனாரு சொன்னீங்க? ரங்கநாதன் புன்னகைத்தான். உங்க பொண்ண தன்னோட சேர்த்துக்க அவர் தயார்னு சொல்ல சொன்னார் சார். அரை நிமிஷ தயக்கத்துக்கு பின் மீண்டும் விளையாடாதீங்க என்றார் வேதகிரி கெஞ்சலாய். என்ன சார் திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டு? அப்ப நான் போய் சுந்தரத்துக்கிட்ட உன்னோட மாமனார் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிடவா? எழுந்திருக்க முயன்றவனை அவசரமாய் வேதகிரி தடுத்து நிறுத்தினார். அது இல்ல தம்பி. என்ன தம்பி இதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படி? 3 வருஷமா இந்த ஒரு வார்த்தை காதுல விழாதான்னு தவம் கிடந்தன இல்லையா? அதுதான் கொஞ்சம் பிரமிச்சு போயிட்டேன். உட்காருங்க. நெசமா மாப்பிள்ள செல்வியோட மறுபடி சேர்ந்து வாழ சம்மதிச்சிட்டாரா? சொல்லுங்க. என் காது குளிர 4 தரம் சொல்லுங்க. சுந்தரம் என்னை அனுப்பலைன்னா எனக்கு உங்ககிட்ட என்ன சார் வேலை? நேத்து ராத்திரி அவனே என்கிட்ட நீ காலையில வேலையா காரை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போய் என்னோட மாமனார் கிட்ட செல்வியை சேர்த்துக்க எனக்கு சம்மதம்னு சொல்லிடுன்னு சொன்னார் சார். பாருங்க, வாசல்ல உங்க மாப்பிள்ள வண்டி தானே நிக்குது. ஜன்னல் வழியாக தெருவை ஏறிடுகையில் தான் சீதனமாக கொடுத்த கருப்பு ஃபியட் மொட்டு போல நிற்பது புரிய ரங்கநாதன் சொல்வது உண்மை என்ற நம்பிக்கை உள்ளே பரவ உவகை குமிழ்கள் வெடித்தன. கடைசியில் முருகன் கண்ணை திறந்து விட்டானா? தங்க விக்கிரகம் போன்ற மனைவியை விட்டுவிட்டு நாட்டியக்காரி பின்னால் ஓடிய மயக்கம் மாப்பிள்ளைக்கு தெளிந்து விட்டதா? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு என்று பெற்று அருமை பெருமையாய் வளர்ந்த மகள் இனி வாளாவெட்டி என்ற பட்டத்தை சுமந்து கொண்டு வளைய வர வேண்டியது இல்லையா? உணர்ச்சி வசப்பட்டு போனதில் அவருடைய கண்களில் ஈரம் கசிய முற்பட்டது. உள்ளங்கைகளில் வியர்வை. ஆனா ஒண்ணுங்க, ரங்கநாதன் எதற்கோ பீடிகை போடுகிற மாதிரி பட வேதகிரி நிமிர்ந்து பார்த்தார். தானா இப்படி வலிய சொல்லி அனுப்பின விவரம் யாருக்கு தெரிய வேண்டாம்னு சுந்தரன் நினைக்கிறான். அதனால அதனால நாளைக்கு நீங்க உங்க வீட்டு பெரியவங்க 2-3 பேரை கூட்டிக்கிட்டு பட்டணத்துக்கு வந்து போனது போகட்டும். இனியாவது செல்விய சேர்த்துக்கங்க. 2 பேருக்கும் சின்ன வயசு. இப்படியே இருக்கிறது நியாயமானு கேட்டுட்டீங்கன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து சுந்தரம் உங்க வீட்டுக்கு வந்துருவான். என்னங்க சார், புரியுதா? நன்றாகவே புரிந்தது வேதகிரிக்கு. காலை பிடித்து கெஞ்சியதை லட்சியம் செய்யாமல் அன்றைக்கு அந்த நாட்டியக்காரி தான் பெருசு என்று ஓடினவர் இன்று தானாக திரும்புவது கௌரவ குறைச்சல் என்று நினைத்து மாமனாரை வந்து அழைக்கச் சொல்லுகிறார். அதானே, உறவையும் மனிதர்களையும் எப்படி கிள்ளிக்கீரையாய் மாப்பிள்ளை மதிக்கிறார் என்கிற எண்ணம் ஆத்திரத்தை கிளப்பினதில் தாடை இறுகி போய் நாசி துவாரங்கள் விடைத்து கொண்டன. ஆனால் இந்த நிலை சில வினாடிகளுக்குத்தான். மகளின் நிம்மதியான வாழ்க்கையை விட தன்மானமா முக்கியம் என்ற கேள்வி எழுந்ததில் கோபம் நமுத்து போக வேதகிரி உடனே தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டார். இதில் தவறு என்ன? 1000 இருந்தாலும் சுந்தரம் ஆண் பிள்ளை, அதுவும் மாப்பிள்ளை. தானாக வருவதை விட மாமனார் போய் அழைப்பதுதான் மரியாதை, முறையும் கூட என்று நினைக்கிறார். இதில் தவறு என்ன? என்னங்க, ஒண்ணுமில்ல தம்பி. நான் அங்க வந்து மாப்பிள்ளைய கூப்பிடணும்னு சொல்றீங்க இல்லையா? இது என்ன பெரிய விஷயம்? என்னோட செல்வி இனியாவது கண்கலங்காம இருக்கணும்.
அதான் முக்கியம். வர்றேன், நாளைக்கே நான் வர்றேன். அப்ப நான் கிளம்பட்டுமா சார்? இருங்க, சீதைய கண்டேன்னு சொல்லி ராமனுக்கு புது உயிர் கொடுத்த அனுமான் மாதிரி நெகிழ்ந்து கிடந்த எங்க மனசுக்கு புது தெம்பு கொடுத்திருக்கீங்க. வந்ததும் வராததுமா கிளம்புனா எப்படி? சாப்பிட்டுட்டு போகலாம் தம்பி. இல்லைங்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துடுறேன்னு சுந்தரத்துக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன் காத்துக்கிட்டு இருப்பான். மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருப்பாருன்னா நீங்க புறப்படுங்க. அவருக்கு கோபம் வர்றாப்புல எதுவும் செய்ய வேண்டாம். டேய், யாராங்க? ஓடி போய் கொள்ளையில இருந்து ஒரு கட்டு கரும்பு வெட்டி எடுத்தாந்து கார்ல வச்சு கட்டு. மல்லாட்ட பயிர் அரை மூட்டை, தோட்டத்து வாழைக்காய் ஒரு தாறு, பரங்கி பூசணி 20 தேங்காய் எல்லாத்தையும் டிக்கில கொண்டாந்து வையு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற தம்பிய வெறுங்கையோடவா அனுப்புறது? ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. உள்ளே போன வேதகிரி 5 நிமிஷங்களில் ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு, சரிகைக்கரை போட்ட வேட்டி துண்டு இத்தியாதிகளோடு ஒரு சவரன் பவுனும் வைத்து பவ்யமாய் ரங்கநாதன் முன் நீட்டினார். இருக்கட்டும் ரங்கநாதன், வருமானு ஏங்கிக்கிட்டு இருந்த தகவலை கொண்டு வந்ததுக்கு சின்னதா ஒரு மரியாதை பண்ணாட்டி எப்படிங்க? இப்ப இத வச்சுக்கோங்க, மாப்பிள்ளைங்க வர்றப்ப ஜமாய்ச்சிடுவோம். கார் கொள்ளாத சாமான்களுடன் ரங்கநாதன் புறப்பட்டு போனதும் நவனிதா நவனிதா என்று பெரிதாய் குரல் கொடுத்தபடி அகல அகலமாய் கால்களை வைத்து உள்ளே வேதகிரி போகையில் அது நாளிகை அடக்கிக் கொண்டிருந்த கண்ணீர் ததும்பி மெதுவாக அவருடைய கன்னத்தில் ஓடியது. வேதகிரி பணக்கார பரம்பரையில் வந்தவர். கண்ணு கெட்டியவரை நிலமும் நீச்சும், கொட்டில் நிறைய மாடுகளும், பெட்டி முழுவதும் பணமும் நகையுமாய் லட்சுமி கடாட்சத்தை இன்றைக்கும் பூரணமாய் அனுபவிப்பவர்தான். எனக்கு என்னடா குறை என்று இருமாந்திருந்தவர் தலையில் ஆணி வைத்து அடித்து குனிய வைத்து விட்ட ரீதியில் 3 வருஷங்களுக்கு முன் அந்த சம்பவம் நிகழ்ந்ததும் மனிதர் நடுங்கி போய்விட்டார். வேதகிரி நவநீதம் தம்பதிக்கு பிறந்தது 4 என்றாலும் கடைசியில் முழுசாய் தங்கினது செல்வி ஒருத்திதான். ஏக செல்லம், ஏக அருமை. அத்தனை சொத்துக்கும் ஏகபோக வாரிசு என்பதோடு மட்டுமல்லாமல் இயற்கையிலேயே லட்சணமாகவும் அடக்க ஒடுக்குமாயும் செல்வி இருந்துவிட வீட்டுக்கு மட்டும் அல்லாமல் ஊருக்கே அவள் உசதியாகத்தான் இருந்தாள். படிப்பில் மகளுக்கு நாட்டம் இருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தவரால் புல வழக்குப்படி அவள் பெரியவளானதும் வீட்டோடு நிறுத்திவிடாமல் தைரியமாக பள்ளி இறுதி படிப்பை முடிக்கச் செய்த பின் கண்ணில் விளக்கெண்ணை விட்டுக்கொண்டு 2-3 வருஷங்களைப் போல தேடி தேடி வேதகிரி கண்டுபிடித்த மாப்பிள்ளை சுந்தரம். இன்றைக்கும் செல்வியின் திருமணத்தை பற்றி ஊர் ஜனங்கள் பேச துவங்கிவிட்டால் கட்டாயம் அரை மணியாவது அது நடந்த நேர்த்தியை அதிசயிக்காமல் இருக்க மாட்டார்கள் ஊர் மக்கள். தெரு அடைத்து பந்தல், இரட்டை நாயனம், பேண்டு, மாளிகையில் மெல்லிசை கச்சேரி, தெரிந்தவர் அத்தனை பேருக்கும் வேட்டி புடவை, ஊரில் யார் வீட்டிலும் அடுப்பு எரிய விடாமல் மூக்கு முட்ட 4 நாளும் விருந்து. சுந்தரம் பணம், அழகு, அந்தஸ்து என்று எல்லா வகையிலும் செல்விக்கு ஏற்றவனாகவே இருந்தான். ஆனால் குணம்தான் கொஞ்சம் உதைத்தது. திருமணத்திற்கு முன் இங்கு அங்கு விசாரித்த போது தெளிவாக காதில் விவரங்கள் விழாவிட்டாலும் பழக்க வழக்கங்கள் அத்தனை சரியில்லை என்ற செய்தி வேதகிரிக்கு லேசாய் எட்டவே செய்தது. பெரிய இடத்து பிள்ளை, படித்தவன், நாகரிகம் தெரிந்தவன், பணம் காசுக்கு பஞ்சமில்லை. ஆனாலும் இள ரத்தம், அதுதான் துடிப்பாக இருக்கிறான். கால்கட்டு போட்டால் சரியாகி விடுவான். வேண்டாததை எண்ணிக்கொண்டு இந்த சம்பந்தத்தை தள்ளுவது அசட்டுத்தனம் என்று 10 பேர் அடித்துச் சொல்ல அதுதான் சரி என்று வேதகிரியும் சம்மதித்து தடபுடலாய் திருமணத்தை நடத்திவிட்டார். முதல் 2 மாசம் வரை எந்த தொந்தரவும் இல்லை. அப்புறம் தகராறுகள் துவங்கி மெல்ல மெல்ல வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்ததில் மேற்கொண்டு மாசம் சில போவதற்குள், அதாவது கழுத்தில் தாலி ஏறி சரியாய் வருஷம் 1 முன்னரே உன்னோடு வாழ எனக்கு பிடிக்கவில்லை என்று வெளிப்படையாக சுந்தரம் கூறிவிட வாளாவெட்டி என்ற பட்டத்துடன் தகப்பன் வீட்டுக்கு வந்துவிட்ட செல்விக்கு இன்றைக்குத்தான் விடிந்திருக்கிறது. வேதகிரி ஊஞ்சலில் அமர்ந்திருந்தார். எதிரில் நவநீதம், உள்ளறையில் செல்வி. கொஞ்ச நாளாவே நான் கேள்விப்படுற செய்திதான் இது. ஆனா இத்தனை சுருக்க விஷயம் கணிஞ்சிரும்னு நான் எதிர்பார்க்கல. அந்த நாட்டியக்காரி சிங்கப்பூர்காரன் ஒருத்தனை சேர்த்துக்கிட்டு மாப்பிள்ளைய அலட்சியப்படுத்துறதா ஆறுமுகம் சொன்னாரு. டேய், கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன்னோட மருமகன் திருந்திருவான். வேதாளம் வேற முருங்க மரத்துல ஏறிக்குச்சுன்னு அவர் சொன்னப்போ நம்மள சும்மா சமாதானப்படுத்த பேசுறாருன்னு நினைச்சேன். இல்ல, மாரியத்தா கண்ணை திறந்துட்டா. மாப்பிள்ளை இப்ப எங்க இருக்காரா? அவங்கள பெத்தவங்க வீட்லயா என்றாள் நவநீதம்.
இல்லையா, ரங்கநாதன் தம்பிய ரகசியமா விசாரிச்சேன். ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கேயே வந்து பாத்துடுங்கன்னு சொல்லிச்சு. மருமகளை சேர்க்காம வீட்டுப்படி மிதிக்க கூடாதுன்னு சம்பந்தி சொல்லிட்டாருல்ல. அதான் மாப்பிள்ள பட்டணத்திலேயே தங்கி இருக்காரு. மனசு மாறி திரும்ப அந்த ராட்சசி கிட்ட அவரு போயிடுறதுக்கு முன்னாடி நீங்க போய் இங்க கூட்டிட்டு வந்துடுங்க. நாம மழையா நம்முன முருகன் கைவிடலைங்க. பொங்கிக்கிட்டு இருந்த என் வயிறு இப்பதாங்க குளிந்துச்சு. யாருக்கு எந்த ஜென்மத்துல எந்த தீங்கு பண்ணணுமோ நம்ம குழந்தைய அது வாட்டி எடுக்குது. இனி போதாத ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கிட்டு மொத்தமா மறந்துருவோம். முதல்ல ஜோசியர் வீட்டுக்கு போய் நல்ல நாளை குறிச்சுக்கிட்டு வாங்க. உங்க மாமா அத்தையையும் கலந்துகிட்டு மாப்பிள்ளைய சந்திச்சு நீங்க பெரிய மனசு பண்ணி ஊருக்கு வரணும். செல்வி ஏதாச்சும் தப்பு பண்ணி இருந்தா மன்னிச்சு ஏத்துக்கங்கன்னு கேட்டுக்கிட்டு நல்ல நாளையும் சொல்லிட்டு வாங்க. என்னங்க? சிரிப்பும் அழுகையுமாய் நீளமாய் பேசியவள் நினைத்துக் கொண்டு சாமி அறைக்கு சென்று விழுந்து வணங்கினாள். முருகா, என் களிய தீர்த்த பெருமானே என்று அரற்றி மீண்டும் மீண்டும் நமஸ்கரித்தாள். அந்த வெள்ளிக்கிழமை எளிதில் கிடைக்காத அருமையான சுபதினம். பிரிந்தவர்கள் கூடி தங்கள் புது வாழ்வை துவங்க அமர்க்காலமான நாள் என்று ஜோசியர் குறித்து கொடுக்க, 2 பெரியவர்கள் தாம்பூலம் சகிதம் மாப்பிள்ளையை அழைக்க அன்று மதியமே வேதகிரி புறப்பட்டு போக செய்தி பரவி ஊர் பெண்கள் படியேறி வந்து நவநீதத்தை சூழ்ந்து கொண்டார்கள். என்ன நவநீதம்? மாப்பிள்ள வரப்போறார் போல இருக்கு. செல்வியோட தாலிக்கு பலம் அதிகம்தான். அவ பொறுமையும் தெய்வ பக்தியும் கைவிடல பாத்தியா? வெள்ளிக்கிழமை காலையில மாரியம்மன் கோயில்ல விசேஷ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிடு நவனிதா. பெருசா ஒரு பூசணிக்காய் எடுத்துட்டு வந்து உன்னோட பொண்ணையும் இந்த வீட்டையும் சுத்தி திஷ்டி கழிச்சிட்டு நடுத்தெருவுல போட்டு உடைக்க சொல்லு. ஆமா, செல்வி எங்க? கண்ணிலேயே காணோமே. புருஷன் வரப்போற சந்தோஷத்துல தனிச்சு உட்கார்ந்து ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பா. மாப்பிள்ளை சம்மதித்து விட்ட செய்தியுடன் அன்று இரவு பட்டணத்தில் இருந்து வேதகிரி திரும்பியதும் வீடு கல்யாண கலை கட்டி போனது. நாளைக்கு சம்மந்தி வீட்டுல போய் விவரத்தை சொல்லிட்டு அவங்களையும் அவசியம் வெள்ளிக்கிழமை வாங்கணும், கூப்பிட்டுட்டு வரணும். இன்னும் சரியா 4 நாள் தான் இருக்கு. மாடி அறைய ஒழிச்சு கந்தப்பனை வெள்ளை அடிக்க சொல்லணும். பெருமாளு, அம்மா கிட்ட கலந்து பேசி மளிகை சாமான எல்லாம் லிஸ்ட் போட்டு வாங்கிக்க. வேலைக்கு ஒரு ஸ்வீட்டு, என்ன காரமா சமையல் அமர்க்கலமா இருக்கணும். ஆசாரி கிட்ட சொல்லி புதுசா நகை பண்ண அவகாசம் இல்ல. அதனால நாளைக்கு சம்பந்திகளை அழைக்க போறப்போ பட்டணத்துக்கும் போய் நல்லதா மாப்பிள்ளைக்கு ஒரு செயின், செல்விக்கு முத்து சரம்னு ஏதாச்சும் வாங்கிடலாமா? என்ன சொல்ற நவநீதா? வேதகிரியும் நவநீதமும் இதர நபர்களும் மனம் மகிழ்ந்து போய் தலைக்கால் புரியாமல் குதித்த நாளிகையில் விழாவின் கதாநாயகியான செல்வி மட்டும் தன் வழக்கமான அமைதியை கைவிடாமல் நடப்பவைகளுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒதுங்கி இருந்தாள். செல்வி வெக்கப்படுறா, புருஷனை மறுபடியும் சந்திக்க போற குஷியில இருக்கிறா என்றெல்லாம் மற்றவர்கள் கூறியதற்கு மறுப்பு இல்லாமல் மாடிக்கு சென்று தன் அறையில் ஜன்னல் அருகே உட்கார்ந்து தோட்டத்தை வெறித்த போது 3 வருஷங்கள் முன்னால் 6 மாசங்கள் போல் சுந்தரத்துடன் நடத்திய தாம்பத்தியம் புகை மூட்டமாய் உள்ளுக்குள் பரவியது. கல்யாணமாகி 4 நாட்கள் ஆன சமயம் அது. சாப்பிட வரீங்களா என்று கேட்க மாடிக்கு வந்த செல்வி திடுக்கிட்டு போனாள். சுந்தரத்தின் பக்கத்தில் வெளிர் மஞ்சள் நிற திரவம் கொண்ட பாட்டில், கையில் கோப்பை. பிறந்த வீட்டில் ஒருத்தருக்கும் குடிப்பழக்கம் இல்லாவிடினும் சினிமாக்களில் பார்த்தும் பத்திரிகைகளில் படித்தும் அதை பற்றி நிறையவே தெரிந்து வைத்திருந்ததால் சின்னதாக படபடப்பு அவளுக்குள். என்னங்க இது? எது? கையில் என்னமோ வச்சிருக்கீங்களே? ஓ, அதுவா? சாப்பிடறதுக்கு முன்னால ஒண்ணு போட்டுக்கிட்டா கும்முன்னு இருக்கும், உடம்புக்கு நல்லது, டானிக் மாதிரி சாப்பிடுங்கன்னு டாக்டரே சொல்லி இருக்கார். நீயே கொஞ்சம் சாப்பிட. மேற்கொண்டு 1 வாரம் போவதற்குள் 2ஆய் 4ஆய் நண்பர்களை அழைத்து வந்து குடிக்க முற்பட இப்போது நிஜமாகவே செல்வி ரொம்பவும் பயந்துதான் போனாள். வேணாங்க, கீழே அத்தை மாமா இருக்கிறத மதிக்காம என்ன பழக்கங்க இது? தயவு பண்ணி இதெல்லாம் விட்டுடுங்க. சுந்தரம் பதில் கூறாமல் சிரித்து விட்டு அலமாரியிலிருந்து புது பாட்டிலை எடுத்துக்கொண்டு நண்பர்கள் இருந்த அறைக்கு சென்றான். கால்கட்டு போடா சரியாயிடும்னு நம்பினோமே, 10 நாள்ல பழைய குருடி கதவை திரடின்னு எல்லாம் தொத்திக்குச்சு. நீயாவது நல்ல வார்த்தை சொல்லிப்பாரேமா. கண்கள் கலங்க சுந்தரத்தை பெற்றவள் கெஞ்சின போது இது புது பழக்கம் இல்லை, ரொம்ப நாட்களாகவே உள்ளது என்பது புரிய செய்வதறியாமல் மாமியாருடன் சேர்ந்து கண்ணீர் வடித்தாள். 1 மாசத்துக்குள்ளேயே புருஷனின் குணம் துல்லியமாய் புரிந்துவிட்டது. தான் தன் சுகம் இதுதான் முக்கியம், மற்றபடி பெற்றவர்களும் தாலி கட்டினவளும்
எக்கேடு கெட்டு எருக்கு முளைத்து போனாலும் கவலை இல்லை என்கிற மனோபாவம். குடித்துவிட்டு பாதி நாட்களுக்கு ஒழுங்காக சாப்பிட வராமல் கூத்தடிப்பான். போதை அதிகமாக இருந்தால் காரணம் இல்லாமல் கத்தி சண்டை போட்டுவிட்டு நண்பர்களுடன் எங்காவது போய்விடுவான். அத்தி பூத்த மாதிரி நிதானம் இருக்கும் நாட்களில் படுத்தல் வேறு விதமாக இருக்கும். ஏய், இங்க வா என்பான் அவன். கிட்டத்தில் வந்து நிற்பவளை எரிச்சலுடன் ஏறிட்டு முகம் சுளிப்பான். என்ன புடவை உடுத்திக்கிட்டு இருக்க? பெட்ஷீட் மாதிரி. கொஞ்சம் கூட நாசுக்கே தெரியலையே. அவர் அத முதல்ல இந்த அசிங்கத்தை அவுத்துட்டு மெட்ராஸ்ல இருந்து வாங்கி வந்த சேலை பிளவுஸ உடுத்து. என்ன? ஓரிரு தடவை அவனை திருப்தி பண்ணுவதற்காக அவைகளை உடுத்துவது உண்டுதான். கையில்லாத ஸ்லீவ்லெஸ் ரவிக்கை, கண்ணாடியை உடுத்தின மாதிரி உடம்பை பச்சையாய் காட்டும் மெல்லிய ஷிஃபான் சேலை. இதோடு விடமாட்டான் அவன். இந்த லிப்ஸ்டிக்க பூசு. இங்க வா, மேலாக்கு இப்படி சரிய விடு, திரும்பு, குனி, இப்படி பாரு. சல்லா துணி வழியாக இடுப்பும் இடையும் மார்பும் படு கவர்ச்சியாக தெரிய கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்து கொள்ள கூட செல்வி கூசி போனாள். இந்த அலங்காரத்தோடு வெளியில் வரமாட்டேன் என்று அவள் கூறினால் அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு எழும். ஏன் வந்தா என்ன? இந்த டிரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? தயவு பண்ணி என்னை விட்டுடுங்க. உங்க சிநேகிதங்கள் எதிரிலையும் இப்படி என்ன வர சொல்லாதீங்க. அவன் பாக்குற பார்வை இருக்கு, சேச்சே, அசிங்கமா இருக்குங்க. பார்த்தா என்னடி, பொண்ணுங்களுக்கு ஆண்டவன் எதுக்கு அழகான உடம்ப கொடுத்திருக்கான்? ஆம்பளைங்க பார்த்து ரசிக்கத்தானே. அவளுடைய வேதனையோ அவஸ்தையோ புரியாத மாதிரி சீண்டுவான். கையை தட்டி கொண்டு சிரிப்பான். இப்படித்தான் ஒரு முறை சென்னைக்கு சென்று திரும்பியவன் கையில் பெரிதாய் ஒரு பொட்டலம். படுக்க வந்தவள் கையில் அவற்றை தந்து உடனே உடுத்திக்கொள் என்றான். பிரித்து பார்த்தால் வெங்காய சருகு துணியில் நைட் ட்ரெஸ், மேட்சிங்காய் பிரா, ஜட்டி. எதுக்குங்க இதெல்லாம்? நான் போட்டு அழகு பார்க்க. மூளை இல்லாம பேசினா எனக்கு கோபம் வந்துடும். போ, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு என் முன்னால வா பார்க்கலாம். எனக்கு கூச்சமா இருக்குங்க. வேணாங்க. என்ன கூச்சம்? நான் யாரு? உன்னோட புருஷன் தானே. 18 வயசுல இதை போடாம எப்பதான் போடுறதா? தர்க்கம் பண்ணிக்கிட்டு நிக்காத. ஆசையா வாங்கி வந்திருக்கேன்ல. வழக்கம் போல் அன்றைக்கும் செல்வி விட்டு கொடுக்கவே செய்தாள். தாலி கட்டினவர் ஆசைப்படுகிறார். எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அவர் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை என்று ஒரு தினசாய் தனக்குள் சமாதானம் சொல்லிக்கொண்டு அவைகளை அணிந்து வந்தவளை எப்பொழுதும் போல நடக்க, குனிய, படுக்க, திரும்ப வைத்து ரசித்த சுந்தரம், இந்த டிரெஸ் எது தெரியுமா? ஒரு படத்துல ராஜா என்னிடம் மயங்குன்னு ரத்னா பாடி ஆடினத பார்த்து மயங்கி அவ ஞாபகமா அவகிட்ட இருந்து கெஞ்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். பத்திரமா வச்சுக்க. ஆட்டம் தான் இங்க இல்ல. இத போட்டுக்கிட்டாவது நீ கொஞ்சம் தேர்றையான்னு பாக்குறேன் என்று விரச பார்வையுடன் சொல்லி சிரிக்க, அந்த ரசனையை ஏற்க முடியாமல் அவள் அன்றுதான் மிகவும் உடைந்து போனாள். கட்டின பொண்டாட்டியை எவ்வளவு ஒரு நாட்டியக்காரியுடன் ஒப்பிட்டு அவள் அணிந்த உடையை வாங்கி வந்து அணிய வைக்கிறாரே, இது எத்தனை கேவலம்! காசுக்காக உடம்பை ஆட்டி ஆடும் அவளும் நானும் ஒன்றா? மனம் குமுறினாலும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் செல்வி வளைய வந்த நாட்களில் மேலும் மேலும் அவளை சுந்தரம் புண்படுத்தவே செய்தான். என்ன, இந்த டிரெஸ்ஸ போட்டுக்க மாட்டியா? ஏன், வெக்கமா இருக்கா? என்ன வெக்கம்? உன்னோட முகரக்கட்டைக்கு பொருந்தாதுன்னு வேணா சொல்லு, ஒத்துக்கிறேன். என்ன இருந்தாலும் ரத்னா ரத்னா தான். அது என்ன நளினம், என்ன நாசுக்கு. நிக்கிறது, நடக்கிறது, பாக்கிறது எல்லாமே சொகுசுதான். போ, நீயும் இருக்கியே எரும மாடாட்டமா. ஒரு வாரமா ஏன் வீட்டுக்கு வரலன்னு கேட்டியே. இங்க எனக்கு என்ன இருக்கு வந்து உட்கார? உன்னோட அழுமூஞ்சித்தனத்தையும் அப்பா அம்மாவோட சிடுமூஞ்சித்தனத்தையும் பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு. இன்னைக்காவது வந்திருக்கனே, அதுக்கு சந்தோஷப்படு. சரிதான் போடி. நான் ஆம்பளை, 100 பொம்பளைங்க கிட்ட போவேன் வருவேன். நீ யாரு என்ன கேட்க? உங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்துக்கிட்டு போகல, என் பணத்தை தான் நான் வாரி விடுறேன். வாயை மூடிக்கிட்டு ஒரு பக்கமா கிடக்குறீன்னா இரு, இல்லன்னா ஒளி. வாய்க்கு வாய் ஒளி ஒளி என்று ஏச தலைப்பட்டவன் ஒரு நாள் அவனே தந்தையிடம் சண்டை போட்டு தனக்கென்று சொத்தில் ஒரு பங்கை பிரித்து வாங்கி கொண்டு அந்த பழிகாரி ரத்னா வீட்டுக்கு ஒளிந்து விட்டான். புறப்படும் முன் மட்டும் அவனை பெற்றவர் வயிற்றெச்சல் தீர கத்தினார். புறப்படுவதற்கு முன் அவனை பெற்றவர் வயிற்றெரிச்சல் தீர கத்தினார். டே ராஸ்கல், மகாலட்சுமி மாதிரி இருக்கிற இவளை விதிச்சிட்டு அந்த தேவடியாளோட குடும்பம் பண்ண போறேன்னு சொல்றியே. அட கடவுளே, உன்னோட வாய் இன்னும் வேகாம இருக்கேடா. நீ நல்லா இருப்பியா? உனக்கே அது நியாயமா படுதா? டேய் சுந்தரம், பெண் பாவம் பொல்லாதது. வேண்டாண்டா,
அந்த களிசடிக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு விரும்புறியோ அத அவ முகத்துல வீசி எறிஞ்சிட்டு இங்கேயே வந்துடுறா. இன்னைக்கு நீ, நாளைக்கு அவளுக்கு யாரோ. வயிறு எரியுதுடா எனக்கு. என்னோட மருமகளுக்கு என்ன குறைச்சல்? அவ ராஜாத்தி மாதிரிடா. யோசிச்சு முடிவு பண்ணிக்கடா. அவர் கத்த கத்த எதிரில் நண்பன் ரங்கநாதன் சகிதம் கையில் சிகரெட்டுடன் நின்று கொண்டிருந்த சுந்தரம் அலட்சியமாய் சிரித்தான். இவளுக்கு என்ன குறைனா கேக்குறீங்க? எல்லாமே குறைதான். எது சரியா இருக்கு? முதல்ல அத சொல்லுங்க. கிராமாந்திர மண்டூகம் ஒன்ன என்னோட தலையில கட்டி வச்சுட்டு நீங்க வேடிக்கை பார்க்கவா நினைக்கிறீங்க? சாரி, அதெல்லாம் நடக்காது. இவளோட நான் இனி வாழறது இந்த ஜென்மத்துல இல்ல. எதுக்கோ தெரியுமோ, ஏதோ வாசனைங்கிற மாதிரி. ரத்னாவோட அருமை உங்களுக்கு எப்படி தெரியும்? இனி ரத்னாவோட மெட்ராஸ்ல தான் இருக்க போறேன். 2 அடி வைத்தவனின் சட்டை காலரை பிடித்து உலுக்கி ஆவேசம் வந்தவள் போல அவனுடைய தாயார் கதறினாள். வேண்டாண்டா பாவி, வேண்டாண்டா. அந்த சின்ன பொண்ணு தலையில கல்ல போட்டுட்டு போகாதரா டேய். அவள் கைகளை சுந்தரம் தட்டி விட்டான். பதில் பேசாமல் நகர்ந்தான். உன்னை கெஞ்சி கேக்குறேன்டா, செல்வி முகத்தை ஒரு தரம் பார்த்துட்டு போ. 18 வயசு தங்க கிளீடாவா டேய். சுந்தரம் திரும்பி நின்று முறைத்தான். அனாவசியமாக என்னோட நேரத்தை வீண் பண்ணாதீங்க. புறப்படுறதுக்கு முன்னால ஒன்னு சொல்ல விரும்புறேன். இந்த சொத்து சுகம் எல்லாம் என்னோட தாத்தா சேர்த்து வச்சது. இதோட வாரிசு நான் தான். அதனால எப்பப்ப பணம் தேவைப்படுதோ அப்பப்ப ஆள் அனுப்புறேன். கேட்கறத மரியாதையா கொடுங்க. என்ன என்று அதட்டினான். என்ன என்னடா சொன்ன? உங்க அப்பனை இழிச்சவாயன்னு நான் நினைச்ச. சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன் ஏற்கனவே. இனி மேற்கொண்டு ஒரு தம்படி கூட கிடைக்காது. செல்விக்கு நீ வாழ்க்கை கொடுத்த அப்புறம்தான் இந்த வீட்டு படியே ஏறலாம். அத நினைவுல வச்சுக்கடா பாவி. தோளை குலுக்கியபடி படிகளில் இறங்கி நடந்த சுந்தரம் என்னமோ நினைத்து கொண்ட ரீதியில் திரும்பி வந்தான். கண்களில் விரசமான கேலி கூத்தாட கொடூரமாய் புன்னகைத்தான். செல்வியோட வாழ்வு வீணாயிடுச்சு. அவ மகாலட்சுமி. முகத்துல பால் வடியுதுன்னு புலம்புறீங்களே. ஒன்னு சொல்லட்டுமாப்பா? உங்களுக்கு ஒன்னும் அப்படி வயசாயிடல. என்ன 50க்குள்ளதானே? பேசாம நீங்களே அவளை என்ன, அம்மாவுக்கும் வயசாச்சு, புரியுதா? கண்களை சிமிட்டி பேசியவன் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வந்து தகப்பன் கை ஓங்குவதற்குள் வேகமாக நடந்து காரில் ஏறிக்கொண்டு போய்விட்டான். அன்றைக்கே தன் பிறந்த வீட்டுக்கு செல்வி வந்து விட்டாள். இந்த 3 வருஷ காலங்களில் சுந்தரத்திடம் தூதாக பலமுறை பெற்றவர்களும் மற்றவர்களும் சென்ற போதும் சரி, அகாலமாய் மாமியார் இறந்துவிட்ட போதும் சரி, வீட்டை விட்டு படி இறங்கினவள் இல்லை அவள். அவமானம் தாங்காமல் செல்வி குன்றி போய் விட்டாள் என்றும், புருஷனை பிரிந்தது அவளை பாதித்து விட்டது என்றும், இன்னும் பல வகையாகவும் ஊர் ஜனங்கள் தாங்களே ஒரு முடிவுக்கு வந்து அவளுக்காக பரிதாபப்பட்ட போது கூட வாய் திறந்து ஒரு வார்த்தை என்ன நடந்தது, என் மனநிலை என்ன என்று பேசியவள் இல்லை. 2 நாட்கள் விடாது யோசனை பண்ணிய பின் செல்வி ஒரு முடிவுக்கு காத்திருந்தாள். வியாழன் காலை இனியும் தாமதிப்பதில் அர்த்தமில்லை என்று பெற்றவரை தேடிச் சென்று அவர் முன்னே நின்றாள். மாப்பிள்ளைக்காக எடுத்து வைத்திருந்த புது துணிகள், புலிநகம் கோர்த்த சங்கிலியை உறவினர்களுக்கு எடுத்துக்காட்டி கொண்டிருந்த வேதகிரி பெண்ணை கண்டதும் விழிகளை விரித்து ஆச்சரியப்பட்டார். சாதாரணமாக 4 ஆண்கள் இருக்கும் இடத்தை எட்டி கூட பார்க்காத செல்வி இன்று முன்னரைக்கே வந்து கதவருகில் நின்றதும், என்னம்மா என்றார் உடனேயே. செல்வி தனிந்த குரலில் பேசினாள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. வேதகிரி திகைத்து போனார். பேசேமா? வந்து என்னம்மா, மாப்பிள்ளைக்கு இன்னும் ஏதாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறியா? சீர் செனத்தியா பெருசா ஏதாச்சும் செய்யணும்னு விரும்புறியா? சொல்லுமா, உனக்கு தயக்கமே வேணாம். இத்தனையும் உன்னோட ஒருத்திக்குத்தானேம்மா, சொல்லு. செல்வி தயங்கினாள். குரலை இன்னும் கிசுகிசு பாக்கி கொண்டாள். கொஞ்சம் மாடி அறை வரைக்கும் வர முடியுமாப்பா? அங்க போய் தனியா. மாடி அறையில் கட்டில் கட்டில் சரியாக இல்லையோ? 3ஆம் மனிதர்கள் எதிரில் சொல்ல கூச்சப்படுகிறாளோ? அதுக்கு என்னம்மா, வா போகலாம். மகள் பின்தொடர போட்டது போட்டபடி கிடக்க வேதகிரி மாடிக்கு போனார். ஜன்னல்களுக்கு புது திரைச்சீலைகளை மாட்டிக்கொண்டிருந்த கந்தப்பனை, டே கந்தா, நீ கீழே போய் இருடா என்று அனுப்பினார். செல்வியை ஏறிட்டு வாஞ்சையுடன், என்னம்மா சொல்லு என்றார் அவர். செல்வி உதடுகளை ஈரப்படுத்திக் கொண்டாள். நிதானமாக பேசினாள். நான் சொல்றதை கேட்டு வருத்தப்படாதீங்கப்பா. ஆத்திரத்திலேயோ அவசரப்பட்டோ பேசுறவ நான் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். என்னம்மா, எதுக்கு பெருசா பீடிகை போடுற? பெரிய விஷயம்தான்ப்பா. தயவு பண்ணி பொறுமையா கேளுங்க. என்ன கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. விஷயத்த சொல்லு செல்வி. என்ன? அவரோட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லப்பா. என்னது? ஆமா,
தயவு பண்ணி இந்த ஏற்பாட்டை எல்லாம் நிறுத்திடுங்க. அவங்க எல்லாம் இங்க வர்றதுக்கு முன்னாலேயே வர வேண்டாம்னு செய்தி சொல்லி அனுப்பிடுங்கப்பா. என்னம்மா என்னம்மா என்னாச்சு? பதறாம இருங்கப்பா. 2 நாளா என்னண்ட ஒரு தரமாவது உனக்கு இந்த ஏற்பாடுல திருப்தியான்னு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். உனக்கு சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல்லுமான்னு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க அது வந்து செல்வி, நீ வந்து வேதகிரி அதிர்ச்சியுடன் கட்டிலில் உட்கார்ந்தார். கைகளில் தலையை தாங்கிக் கொண்டு முருகா என் அப்பனே முருகா என்று அரற்றினார். அரை நிமிஷ மௌனத்துக்கு பின் செல்வி பேசினாள். அப்பா, 3 வருஷமா யார் என்ன கேட்டும் சொல்லாத விவரங்களை உங்ககிட்ட மட்டும் இப்ப நான் சொல்ல போறேன்பா. என்னை விட்டுட்டு அவரு அந்த நாட்டியக்காரி பின்னால போனாருங்கிறது கூட என்ன அந்த அளவுக்கு பாதிக்கல. ஆனா அதுக்கு முன்னாலேயே அவர் பேசின பேச்சுக்கள், நடத்தின விதம் என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டுடுச்சுப்பா. அசிங்கமா உடம்பு தெரியற உடைகளை போட்டுக்க சொல்லி ரத்னா மாதிரி ஆடுன்னு கட்டளை இடுவார். அப்புறம் உனக்கு நந்தினி மாதிரி தொடை இல்ல, நளினா மாதிரி இடுப்பு இல்ல, கீதா மாதிரி மார்பு இல்லைன்னு தொடர முடியாமல் தொண்டை செம்மி போனது அவளுக்கு. தான் இது நாள் வரை அனுபவிச்ச பெண்ணுங்களோட அங்க லாவண்யங்களை அணு அணுவா வர்ணிச்சு என்ன ஒரு புழு மாதிரி நெளிய வச்சு நண்பர்கள் எல்லாம் என்னை வெறிச்சு பார்த்து தொட்டா கூட அதனால என்னன்னு என்னையே திட்டி அது எல்லாத்தையும் கூட தாங்கிட்டேன்பா. ஆனா ஆனா அவகிட்ட போற அன்னைக்கு தகப்பனார பார்த்து தாயார் முன்னாலேயே வேணும்னா நீங்களே இவ்வளவு வச்சுக்கங்கன்னு சொல்லி சொல்லி செல்வி விசிம்ப முற்பட, போதுமா எம்மாடி நிறுத்திருமா என்று வேதகிரி அலறினார். இத்தனை வேதனையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒண்டிய அவஸ்தப்பட்டு, ஏமா அப்பவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா அப்பவே என்று குரல் தழுதழுக்க சொன்னார் அப்பா. செல்வி கண்களை துடைத்துக் கொண்டான். அப்ப சொல்லாத அந்த ஒரு வார்த்தைய இப்ப சொல்றேன்பா. எனக்கு அவர் கூட வாழ சம்மதம் இல்ல. மனைவி கிட்ட அன்பு செலுத்த தெரியாததோட முக்கியமா அவள் உணர்வுகளை மனுஷத்தனத்தோடு மதிக்க மறுக்கிறவரை என்னோட புருஷனா ஏத்துக்க நான் விரும்பலப்பா. அவளை விட்டுட மாட்டார்னு நிம்மதியா இருந்தேன். ஆனா இப்ப அந்த நிம்மதியும் போயிட்டதும் தான் நெஜத்தை எதிர்நோக்காம ஓடி ஒளியறது கோழைத்தனம்னு புரிஞ்சு போச்சு. தயவு பண்ணி நான் மேல படிக்க அனுமதிங்க. என்ன இனி உங்க மகனாவே ஏத்துக்கோங்கப்பா. என்னப்பா என்ன புரிஞ்சுக்கிறீங்க இல்ல? பயம் கலந்த எதிர்பார்ப்போடு பேசியவளை வேதகிரி ஒரு நிமிஷம் அப்படியே நின்று அழுந்த பார்த்தார். பின் பதிலாக எதுவுமே கூறாமல் வேகமாக கீழே இறங்கி வந்தவர் நடுக்கூடத்தில் நின்று, யாராங்க? போய் சண்முகத்தை கூட்டிட்டு வா. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். சீர்சனத்தை செய்ய கையில காலனா இல்லைன்னு அழுதியடா. கவலைப்படாத. இந்தா புலிநகம் பதிச்ச சங்கிலி, ஜரிகை வேட்டி, பட்டு புடவை வாங்கிட்டு போய் அமோகமா கல்யாணத்தை நடத்துன்னு ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு கொடுக்கணும். ஓடு, உடனே கூட்டிட்டு வாடா என்று உரக்க வீடு முழுவதற்கும் கேட்கும்படி குரல் கொடுத்தார் அப்பா. சிவசங்கரி அவர்கள் எழுதிய ஒரு வார்த்தை சிறுகதை முற்றும். கணவன் கிட்ட எவ்வளவோ கொடுமையை அனுபவிச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி திரும்ப தன்னுடைய கணவன் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிறான்னு முடிவு வந்ததுக்கு அப்புறம், அந்த கொடுமையெல்லாம் நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை அப்பாவையும் தன்னையும் நினைச்சு பேசிட்டான் அப்படிங்கறத நினைக்கிறப்ப அவங்க மனசே பொறுக்கல. இனியும் அமைதியா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல அந்த பொண்ணு நல்ல ஒரு முடிவை எடுத்து அந்த ஒரு வார்த்தை எப்படி அவளுடைய மனசை பாதிச்சது அப்படிங்கறதெல்லாம் உருக்கமா சொல்லி அப்பாவையும் சம்மதிக்க வைக்கிறா. தான் ஒரு மகளா மட்டும் இருக்க விரும்பல, இனிமே உங்க மகனாவே நான் இந்த வீட்டுல இருக்க போறேன், ஒரு மகனாக என்னை ஏத்துக்கோங்கன்னு அந்த பொண்ணு சொல்றது கண்டிப்பா பெண்மையை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ நல்ல கதை படிச்ச கேட்ட திருப்தி எல்லாமே நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த கதை சம்பந்தப்பட்ட கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.